இடி அருவி, எங்க அம்மா தான் வந்திருக்காங்களா? தெரியலடி, நான் இன்ன வரைக்கும் உங்க அம்மாவை பார்க்கவே இல்லையே. ஆமா, நீ உங்க அம்மா கூட பேசுவியா? பேசுனா உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி திருவிழாவுக்கு வரவும் தாண்டி உன்னை பார்க்க முடியுது. ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு தான் அர்த்தம். ஆனால் நம்ம ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. ஆமாடி, என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அப்படி. சரி, எங்கடி உங்க வீட்டுக்காரு? உங்க வீட்டுக்காரு எங்க தெரியல, கொண்டு வந்து விட்டுட்டு போனவங்க தான், ஆளையே காணும். அங்க ஏதாவது கோவிலுக்குள்ள வேலை இருந்தா பாப்பாங்க போலடி. அம்மா வந்திருக்காங்களா? அம்மாலாம் வரல. என்னடி சொல்ற? அம்மா வரலையா? வரல, வீட்டுக்கு வரேன்னாக. எங்க அம்மா அப்படிதான் பொங்கல் வைக்க வருவாங்கன்னு பார்த்தேன். ஏன்னா அப்பதான் வைக்கணும்ல, அதுக்கு அம்மா தான் வருவாங்க. அப்பா வேற இந்த வருஷம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்பா வந்திருக்காங்களா? நான் கூட கேள்விப்பட்டேன்டி. எங்க போக முடியல, பார்க்க முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹே, இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? என்ன பிள்ளை, அந்த சாரி எப்போ எடுத்த? சூப்பரா இருக்கு. சாரி நல்லா இருக்கா? அன்னைக்கு தான் கௌதம் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு நிறைய சாரி வாங்கி கொடுத்தாண்டி. அடுப்பு பிடிக்குதா பாரு. எம்மா, நம்மளால ஊத முடியல. ஏய் இந்தடி. ஏய், முல்லையத்தை கூப்பிடுறாங்க. என்னத்த? என்னத்த ஒரு ஆளுமா கடந்து ஊதிக்கிட்டு இருக்கேன்ல, அடுப்பு எரிய மாட்டேங்குதுல, ஓ வாட்டுக்கு நின்று கதை பேசிக்கிட்டு இருக்க. என்னத்த அந்த ஊது. இருங்க முல்லையக்கா, வாரேன். அவளுக்கு இன்னைக்கு தான் என்னமோ பேசாததை பேசிக்கிட்டு உட்காந்துருக்காளுங்க. பேசிட்டு விடுங்க, இந்த வாரேன். ஏ மல்லிகா, நீ உன் அடுப்பை பாரு. ஏ அன்பு, வந்து ஊதிடி. ஊதுறேத்த, இதுல என்ன இருக்கு? ஊதி பழக்கமானவு தானே, உனக்கு தெரியாதா என்ன? பாருங்கத்த, என்னைய நீங்க ஊதுன்னு சொன்னீங்க, அதை பாருங்க டப்ப டப்ப டப்பன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமாடி, ஊதுன்னு சொன்னேன், அது என்னடா அது பாட்டுக்கு எரியுது. பரவாயில்ல. அன்புக்கு நீங்க என்ன டிப்ஸ்ட் கொடுத்தாலும் கடவுள் சூப்பரா அதுக்கு மேல கொடுப்பாருக்கா. ஏ அருவி, வந்தம்மா உன் வேலையை பார்த்தம்மா நீரு. சும்மா அவளுக்கு ஏத்திட்டு வக்காலத்து பேசாத, சரியா? அவளுக்கு நான் பேசாம வேற யாரு பேசுவான்? ஏ மல்லிகா, உன் அடுப்பு எரியுதா? அவளை ஊத சொல்லு. போதும்க்கா, வெந்துருச்சு. இந்த சூட்ல கிடந்தா சரியா போயிரும். அது சரிதான். நீ எப்படிப்பட்டாளு? எங்கடி அத்தை? ஏன் அத்தையை நான் தான் கோவிலுக்குள்ள உட்காருங்கத்தே, ஏங்கத்தை இப்படி வெயிலில் அங்கிட்டு இங்கிட்ட அழுகிறியான்னு சொல்லி உட்கார வச்சுட்டு வாரேன். ஏண்டி வந்தானே இப்படி பார்த்துட்டு நிப்பாகல? பார்த்துட்டு சும்மா மட்டுமா நிப்பாக? ஏதாவதுல யாரையாவது பேசிக்கிட்டு இருக்கணும்னு தோணும், அதனால தான் உட்காருங்கன்ட்டேன். நல்ல விவரமாக தான் இருப்பியே போல. ஏங்கக்கா, இன்னைக்கு புது சேலைலாம் கட்டலையா? ஆமாம், இருக்க நிலமையில புது சேலை கட்டுது, இப்போதான் புது சேலை. அன்பு, இன்னைக்கு அழகா இருக்கம்மா. மல்லிகாத்த, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லடி, இதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. ஏடி அங்க பாரு உங்க அம்மா. ஆமாப்ல, எங்க அம்மா இன்னும் புது சேலை கட்டி இருக்கு, பட்டு சேலை. வாவ், சூப்பரா இருக்கு. என்னாலே நம்ப முடியல, அது உங்க அம்மா தானா? சேலைய பத்தியா? ஆமாப்ல. ஐயோ, இந்த முல்லையத்தை கண்ணில் மட்டும் பட்டுச்சுன்னா எங்க அம்மாவை கரைச்சு கொட்டோம். மல்லிகா, அட யாரு? அட முத்தழகு, நீயா? ஆமா. அடுப்பு இருக்கா? லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு, பொங்கல் வைக்கணும். நீ வச்சு முடிச்சிட்டியா மல்லிகா? இல்லை வேற அடுப்பு எதுவும் இருக்கா? இல்லை முத்தலகு, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான். கொஞ்ச நேரம் நிற்கிறியா? முடிச்சிருச்சா? வெந்துருச்சு, ஒரு கிண்டி கிண்டி இறக்கிற வேண்டியதுதான். என்ன அழகா இருக்கா பாருடி உங்க அம்மா. ஆமாடி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எப்படி மினிக்கிட்டு வந்திருக்கா பாரு. நம்மளே அதே இதே நினைச்சிட்டு ஒரு பட்டு சேலை கூட கட்டாம சிம்பிளான சேலையை கட்டிட்டு வரோம். இவ பட்டு சேலையெல்லாம் கட்டிட்டு வரா. எல்லாம் பிளான் பண்ணி தான் மகளை விரட்டி விட்டுருப்பா போலையாம் அவனோட. நம்ம தான் இப்போ கஷ்டத்தில் கவலையிலையுமா உட்காந்துருக்குறோம். இவளுகெல்லாம் நல்லா தான் இருக்காளுங்க. அருவி, நல்லா இருக்கியா? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஏய், அப்பதான் உன்னை தாண்டி கேட்குது. நல்லா இருக்கும். அப்பத்தான் நாங்கள் நல்லா இருந்தா சரிதான்த்தா. பொங்கல் வைக்க வந்தியா? ரோஸ் கலர் பட்டு சேலை நல்லா இருக்குடி. ரோஸ் கலர் பட்டு சேலைன்னு அப்பதான் உன்னைய தாண்டி சொல்லுது. தெரியும்டி, அப்பதான் என்னைய தான் சொல்லுது ரோஸ் கலர் சேலைன்னு. அழகா இருக்கு அப்பத்தா? அழகா இருக்குதா, அம்புட்டு அழகா இருக்குதா. முத்தழகு, உன் மகளை பத்தியா? பட்டு சேலையில எம்புட்டு அழகா இருக்கான்னு. நம்ம வீட்டில் கூட அவன் மூஞ்சி எம்புட்டு கலையா இல்லை பத்தியா? இப்போ பாருடி, எவ்வளோ அழகா மூஞ்சி கலையா பிள்ளை இருக்கான்னு. ஆமாம்மா, அவன் மூஞ்சி கலையா அழகா தான் இருக்கா. கீழே ஒரு குரங்கு மாதிரி ஒன்று உட்காந்துருக்க பாரு, அது மூஞ்சிய பாரு. உட்காந்துருக்கிறது தெரியும் எனக்கு. இப்படித்தான் அண்ணாந்து பார்த்துட்டு உட்காந்துருந்துச்சு. நான் அதை கண்டுக்காத மாதிரில பேசிகிட்டு இருந்துட்டு பாரேன். சரி, அடுப்பை பற்றவே நம்ம பொங்கலை வைப்போம். இந்த மல்லிகா வச்சு முடிச்சிருச்சான், வைப்போம் அதுலேயே. ஏத்தா மல்லிகா, வச்சு முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேம்மா. அப்படித்தான் இந்த இறக்குறேன், நீங்கள் தூக்கி வைங்க. சரித்தா. இப்படி நின்று கதை பேசிட்டு இருக்காம இந்த விறகு நல்லா எரிச்சு விட்டு பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன். சரி. அம்மா எம்பிட்டு அழகா இருக்குல்ல. சே,
இது மாதிரி பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மா இந்த மாதிரி சேலையெல்லாம் கட்டி அழகா இருக்கு. இப்படி சந்தோஷமா இருந்தாவே போதும், நமக்கும் நல்லா இருக்கும். எங்க ஆளையே காணும், இங்க தானே நிக்கிறேன்னு சொன்னா. ஷோ, நானும் கோயிலுக்கு வராதுன்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே இல்லாம இப்ப வந்து நின்றுட்டு ஷோ பாடா படுத்திட்டு இருக்கு. மேடம் இங்க தான் நிக்கிறீங்களா? ஓய் அரவிந்த், ஐயோ உன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் வராத கோவிலுக்குன்னு. அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் இருக்காங்க தெரியுமா, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? இருந்தாலும் நீ என்ன சொன்ன, முடிஞ்சா வந்து பாரு அப்படி இப்படின்னு சொன்ன. சரி, இதுக்காகவே நம்ம போய் தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பிட்டேன். எப்படியோ பார்த்துட்டோம்ல. அதுக்குன்னு நான் சொன்னா கோயிலுக்கு உடனே வந்துருவியா? அப்புறம் வராம? ஏய், ஒன்னும் சாரி தானே கட்டிட்டு சொன்னேன், சாரி எங்க? அரவிந்த், அம்மா கிட்ட தான்ப்பா சொன்னாங்க, நமக்கு இந்த சாரி எல்லாம் செட் ஆகாது பாத்துக்க. ஓஹோ மேடம். சரி 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 அரவிந்த், அம்மா அங்க பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. எனக்கு பொங்கல் நான் எப்படி அரவிந்த் தர முடியும்? அதெல்லாம் நீ நினைச்சா தரலாம். நாங்கள் கோவிலில் தான் சுற்றிட்டு இருக்கேன். என்ன மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாதானே? உன்னை யாருக்குமே தெரியாதா? ஹே, உன்னை நல்லாவே தெரியும் அம்மாக்கு. புரிஞ்சுக்கோ அதை முதல்ல. அம்மாக்கு தெரியாது, அண்ணனுக்கு. என் அண்ணன் கட்டிட்டு வந்திருக்கானே ஒருத்தி, அவளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் அன்னைக்கு பொங்கல் சாப்பிடாம இங்கேருந்து போகிறதா இல்லை. ஏய், என்ன இல்லை என்னன்னு கேட்டேன். அப்போ பொங்கல் தரமாட்டேன் இல்லை? ஏய், அப்படி இல்லைப்பா. இருந்தாலும் சரி ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே வெயிட் பண்ணுறியா? கோவிலில் தான் ஒன்று வாட்ச் பண்ணிட்டே இருக்க போகிறேன். சரி இங்கே இரு. அம்மா பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டதும் கண்டிப்பாக உனக்கு பொங்கல் எடுத்துகிட்டு வந்து தரேன். மேடம் கண்டிப்பாக தரணும், இல்லைன்னா அங்கேருந்து போக மாட்டேன். அட, கொண்டு வந்து தரேன்ப்பா. போ 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 போ. லூசி. ஆனா அரவிந்த், நீ வருவன்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா தான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ எப்படி சொன்னாலும் நீ வரக்கூடிய ஆளு. ஆனா எப்படி வந்து நிக்கிற தெரியுமா? பார்த்தோன்னே பாக்கியர்னு ஆயிடுச்சு எனக்கு. ஓ, இப்போ வந்து இந்த அரவிந்தை பற்றி புரிஞ்சுக்கோ. டபர்னு வார்த்தையே வீடாத. ஆமாப்பா, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். முத்தலகு, அத்தை சாமிக்கு பூஜை சாமான் என்னென்ன வாங்கணும்னு உங்ககிட்ட கேட்டுட்டு வர சொன்னாங்க. என்னென்ன வாங்கணும்? சாமிக்கா மாலை, பத்தி சூடும், வாழைப்பழம், தேங்காய், இவ்வளோதான். இது மட்டும் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் பூ கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. சரி. இது யாரு? ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டாவளே, இவளுக்கு புருஷனா இருக்குமோ? அது யாரு? அதான் எங்க வீட்டுக்காரு. மக எப்படா வீட்டு விட்டு போவான்ட்டு இருந்தியோ, உடனே கூட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டா. ஏன் அப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் எப்போ அப்படி நினச்சேன்? இங்கே பாருங்க, எங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலங்கும் போது நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேனா? இல்லை, நீங்கள் எதுக்கு என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்க? என்ன நடந்தாலும் பார்த்துட்டே இருப்பேன்னு நினச்சியா? ஓ மகளை ஒழுங்கு மரியாதையை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. நானா என் மகளை உங்கள் வீட்டுக்கு போக சொன்னேன்? இல்லை உங்கள் பையனோட தான் போக சொன்னேனா? ஏன் இப்படி பேசுகிறீங்க? முத்தலகு, வாங்க. இது யாரு சத்தம் போட்டுட்டு இருக்குது? இவங்க தான் அந்த கௌதமுக்கு அம்மா. நம்ம மக. ஆமா. ஏன் உன்கிட்ட சத்தம் போடுறாங்க? ஏங்கம்மா, ஏன் முத்தலகு கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கியா? வாப்பா, இவ்வளவு நாளா எங்க போயிருந்த? ஏன் ஊர் உலகத்துக்கே தெரியும் நான் இங்க இல்லைன்னு, உங்களுக்கு தெரியாதா? தெரியாம தான் கேக்குறேன். எப்படா மக வீட்டை விட்டு ஓடுவா, நம்ம போய் வீட்டுக்குள்ள சேரலாம்னு நினைச்சியோ? இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாத பேச்ச பேசுறேனா? ஓ மகளால என் குடும்பம் இப்ப கெட்டு சீரழிஞ்சு கிடக்கு. இதுக்கு என்ன சொல்ற? இங்க பாருங்க, அந்த பிள்ளை சின்னஞ்சிருச்சு, ஏதோ வயசு இதெல்லாம் பண்ணிருச்சுங்க. அதை ஏத்துக்கங்க. நாங்க என்ன ஆகாத பிள்ளையை பெற்றிருக்கோமா, இல்ல அழகு இல்லாத பிள்ளையை பெற்று வச்சிருக்கோமா? எல்லா அறிவும் இருக்கு, அழகும் இருக்கு அந்த பிள்ளைக்கு. அப்புறம் என்னங்க உங்களுக்கு? சும்மா. முல்லேக்கா, தப்புதான். என் மக பண்ணது தப்புதான்க்கா. உங்களை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும்னு தான் நினைச்சேன். ஓஹோ, மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சியோ? மன்னிச்சிருங்கக்கா, என் பிள்ளை பண்ண தப்புக்கு. நான் தான் என் பிள்ளை இல்லை ஒன்றும் வேணாம்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேனேக்கா. அதுக்கு மேலே என்ன, எனக்கும் என் பிள்ளைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் முத்தலுக்கு இப்படி சொல்றா? எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ற? நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். ஓ, எங்கே போக சொல்ற? இங்க பாருங்க, முத்தலகிட்ட வீணா தேவையில்லாத பேசாதீங்க சொல்லிவிட்டேன். அது ஏற்கனவே அழுது மூஞ்செல்லாம் வீங்கி இன்னைக்கு தான் கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சியோட கோவிலுக்கு வந்திருக்கு. திரும்ப அழுக வச்சிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமாங்க, எனக்கு வேற வேலையே இல்லை. இவளை நான் அழுக வைக்கிறேன். இவ மூஞ்சியும் சேலைய பாரு. ஏன் இது மூஞ்சிக்கு என்ன? உங்க மூஞ்சியை விட என் பொண்டாட்டி மூஞ்சி நல்லா தான் இருக்கு. எவ்வளவு திமிரு இருக்கணும்? என் மூஞ்சியை விட அவன் மூஞ்சி நல்லா இருக்கு. முல்ல, என்னாச்சு? பாருங்க, இந்த முத்தலகு பிரசன் என்ன வார்த்தை கேட்கறான் தெரியுமா? என் மூஞ்சியை விட அவன் மூஞ்சி அவன் பொண்டாட்டி மூஞ்சி நல்லா இருக்காங்க. வந்ததும் வம்ப இழுத்துட்டியா?
கோயிலுக்கு வந்தா கூட உன் வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? எங்க போனாலும் யாரையாவது ஏதாவது புரணி பேசிட்டு ரொம்ப இழுத்துட்டே தான் இருப்பியா? சே முத்தலகு, இவளை பத்தி தான் உனக்கு தெரியும்லம்மா, நீ பெருசா எதுவும் எடுத்துக்காத. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அக்கா பேசுறது ஒன்றும் சரியில்லை, அதனாலதான் சத்தம் போட்டுட்டு இருந்தேன். ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. முல்லையை பத்தி ஊருக்கே தெரியும், நீங்க எதுவும் பெருசா நினைச்சுக்காதீங்க. முத்தலகு, நீ போமா, நான் பாத்துக்கிறேன். இல்லைண்ணா, இந்த பொங்கல் வெந்துட்டு இருக்கு. முல்ல, நீ பொங்கல் வச்சிட்டீல? வா. எங்க வச்சேன்? எங்க வைக்கிறது? எங்க வைக்க விடுறாங்க? சரி, இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிருந்தேனா நான் அந்த கோவிலுக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஊர்ல எல்லாரும் தான் வந்திருக்காங்க, உன்னை மாதிரியே யாரும் வந்து சண்டை போட்டு நிக்கிறாங்க. அப்ப நான் சண்டை போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த அவன் கேட்கறது கேள்விக்கு நீங்க ஏதாவது சொல்றீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் மூஞ்சி விட அவன் மூஞ்சி நல்லா இருக்குன்னு கேட்கறான், அதுக்கு ஏதாவது பதில் சொல்றீங்களா? பாரு, உண்மையை சொல்றதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. உண்மையை சொல்றதுக்கா? அப்போ நீங்களும் அப்படித்தான் சொல்றீங்களா? இங்க பாரு முத்தலகு, இதுக்கெல்லாம் நீ அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பேசுறவங்க பேசிட்டு இருக்கத்தான் செய்வாங்க. வீடு, வா போலாம். இந்த இருங்க முல்லேக்கா, என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா உங்ககிட்ட. அடைச்சி, என்ன பெரிய மன்னிப்பு? ஓ மன்னிப்பு. அவ என் வீட்டில் இருக்குது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒழுங்கு மரியாதையா என் பையனை பிரிச்சு அவளை அவன் கையோட கூட்டிட்டு போயிரு. தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்குறேன். அவள் வீட்டில் இருக்கிறது எனக்கு நிம்மதியே கிடையாது. எப்படி? என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்கா, சும்மா ஒன்றும் வரல. நீங்க கூட்டிட்டு போக சொன்னா நாங்க கூட்டிட்டு போகணுமா? அதெல்லாம் முடியாது. அவளா விருப்பப்பட்டு தான் வந்தா, அவளே அவள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிருவா. உங்க வேலை என்னமோ அதை பாருங்க. நீங்க பேசாம இருங்க. அந்த அளவுக்கு பேச உனக்கு ஆள் இருக்கா? அது சரிதான், எப்படி அவளை விரட்டேன்னு மட்டும் பாரு. முல்லா, வரியா என்ன? இவர் என்ன கூப்பிடுறதுலே தான் இருக்கு பாரு. இவர் ஒன்றும் பேச மாட்டாரு.